டு சன் ரூஃபிங்ல நமக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துல அரூர் டு சேலம் மெயின் ரோட்ல எருமியாம்பட்டி பஸ் ஸ்டாப்ல வந்து சுதீஷ் சாருக்கு வந்து ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரூஃபிங் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 years நியரஸ்ட் ஆகுதுங்க. இந்த ரூஃபிங்கை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு போர்ட்டிகா பர்பஸ்க்கு பழைய வீட்டை ரெனோவேஷன் பண்றதுக்காக பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல வந்து காம்பவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 25 வருஷம் சாலிடான வாரண்டி வந்துருங்க. இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெக்னீஷியங்க. மற்ற நார்மல் வந்து நமக்கு இரும்பு அலுமினியம் அந்த மாதிரி ஷீட் மார்க்கெட்ல இருக்கு. ஆனா அதை தாண்டி இது மெக்னீஷியம் ரூஃபிங் ஷீட் போடுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்னா, ஒன்னு வந்து ஹீட் ப்ரெண்டா இருக்கும். ரெண்டாவது வந்து கேட்டீங்கன்னா நமக்கு வந்து 25 இயர்ஸ்க்கு வாரண்டி எதுக்காக அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியா நம்ம வந்து இந்த கம்பெனிகளுக்கு ப்ரொவைட் பண்ணி தரோம். என்னன்னு கேட்டீங்கன்னா இது கலர் பேட் ஆயிட்டாலோ துரு பிடிச்சிட்டாலோ ரெஸ்ட்ரேஷன் ஆனாலோ கம்பல்சரி இந்த ஷீட் வந்து மாத்திக்கலாங்க. இப்ப இந்த ரூஃபிங் ஒர்க்கை நம்ம வந்து டைரக்டா நம்ம எப்படி பண்ணிருக்கோம் அப்படிங்கறத லைவா இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கவர் பண்ண போறோம். ஸோ வாங்க. ஒரு எப்படிலாம் கேட் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த எல்லாமே இந்த வீட்டுக்கு நம்ம வந்து வாஸ்து பார்த்தது நம்ம தாங்க. ஸோ எந்த அளவுகள் வச்சா இது கரெக்டா வரும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த ஈசானி மூல பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்ல வந்து நம்ம எந்த போஸ்ட்டும் வைக்கல. அதுக்கு பதிலாக இங்க இருந்து ஒரு 10 அடி இந்த பக்கம் தள்ளி போஸ்ட் வந்து அவுட்டர்ல வர மாதிரி வச்சிருக்கோம். இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பக்கம் பாக்குறதுங்க. ஸோ நார்த் சைடு வந்து இந்த ரூஃபிங் ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போலோ கம்பெனில 4x4ங்க. இந்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சு நம்ம பிஃபோரா காம்பவுண்டுக்குள்ளேயே வச்சு நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா இந்த போஸ்ட் எதுவும் வெளியில அசிங்கமா வெளியே வராதுங்க. ஸோ இன்டீரியர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளவு நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் தெரியும். இங்க இந்த ரூஃபிங் அமைப்புக்குள்ள நமக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன் இருந்தது அப்படின்னா இந்த சைடு வந்து சன்சைடு இருந்ததுங்க. ஸோ சன்சைடு மேலதான் அந்த ரூஃபிங் வச்சு நம்ம பண்ணிருக்கோம். அதாவது நம்ம மேல இருந்து சன்சைட்ல இருந்து வர அந்த வாட்டர் வந்து இந்த இடத்துல அப்சர்வேஷன் வந்து கட் பண்ணி இங்கே கட்டர்ஸ் வச்சு இந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அவுட்ல போகிற மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம். ஸோ இங்கே ஒரு போர்டு வச்சு அதெல்லாம் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான ரூஃபிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு எலிவேஷன் டைப்பாகவும் இருக்கும். அதே டைம் வந்து சன் ரூஃபிங்ல வந்து நம்ம 100% வந்து வாஸ்து முறைப்படி தான் அந்த ரூஃபிங் அமைக்கிறோம். ஸோ இந்த ரூஃபிங் வந்து பொறுத்து 1 year பேக் அதுக்கப்புறம் இது வந்து இப்போ ரீசெண்டாக பண்ண ஒன் சைட் ஆஃப் கொடுத்தீங்க. இது அப்போதைக்கு பிளான் இல்லாதனால இந்த ஒன் சைட் வந்து ஹோல் இருந்தது. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக அந்த ஒர்க் முடிச்சிருக்கோம். ஸோ 2 ரூஃபிங்குமே உங்களுக்கு லைவாக பார்க்கல தெரியும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காதுங்க. நமக்கு வந்து இந்த ரூஃபிங் பொறுத்த வரைக்கும் 20 years வாரண்டி வந்துடும். ஸோ அதனால நீங்க ஏதாவது கலர் பெய்ட் ஆயிட்டாலோ துரு பிடிச்சிட்டாலோ நம்ம அந்த ரூஃபிங்க்கு வந்து கம்பல்சரி ஷீட்டே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற வாரண்டி நம்மகிட்ட இருக்கு. ஸோ அந்த ஷீட்டே நாங்கள் டோட்டலாக மாற்றி கொடுத்துருவோம். இது போன்ற ரூஃபிங் உங்களுக்கு அமைக்கணும்னா கீழே எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.